நாங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்க எல்லாருமே சரவணன் ஸ்டாஃப் இத்தனை வருஷமா நாங்க வேலை பார்த்திருக்கோம். எங்களுக்கு சம்பளம் பெண்டிங் இருக்கு. அது கேட்க தான் நாங்க இங்க அசம்பிளி ஆயிருக்கோம். நாங்க சம்பளம் கேட்டதுக்கு எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. அது இல்லாம யார் கேட்டாலும் எந்த பதில் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த சம்பளத்தை கேட்டு தான் இந்த இடத்துல நாங்க கூடியிருக்கோம். வன்முறை பண்றதுக்கு நாங்க வரல. நாங்க ஆபீஸ்ல கேட்கலான் இருக்கோம். அதுக்கப்புறம் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கலன்னா நாங்க லேபர் ஆபீஸ் போறதா இருக்கோம் சார். எங்களுக்கு ஒரு முடிவு தெரியணும். ஆமா, அது எங்களுக்கு எந்த வருஷமா வேலை பார்த்திருக்கோம். எங்களுக்கு உண்டான எந்த ப்ராப்பரா எதுவுமே செய்யவே இல்லை. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க கூடியிருக்கோம். மத்த எதுக்குமே நாங்க இங்க கூடியில்ல. அதுக்கு இதை முடிச்சுட்டு இங்க என்ன ஆன்சர் பண்றாங்கன்னு பார்த்துட்டு நாங்க லேபர் ஆபீஸ் போறதா இருக்கோம் சார். அவ்வளவுதான். எத்தனை மாசமான எங்களுக்கு ஒரு எல்லாருக்குமே டோட்டலா 5-6 மாசமா 6 மாசமா சம்பளம் கொடுக்கல சார். வருஷத்துக்கு எங்களுக்கு கிடையாது சார். இப்ப முன்னாடி அண்ணாச்சி இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு எந்த பெண்டிங்கும் இல்லை, எந்த சம்பளம் எதுவுமே கிடையாது. அண்ணாச்சியா எங்களுக்கு நல்லா தான் பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்பதான் கொஞ்ச காலமா இந்த ஒரு வருஷமா தான் எங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இந்த மாதிரி பண்றாங்க. இந்த மாதிரி கேட்க போனாலும் பதில் கிடையாது. இப்படி இருந்தாங்க நாங்க எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, வாடகை கட்டுறது, எங்க வாழ்வாதாரத்தை யாருமே யோசிக்கல. கம்பெனி தரப்புல யாருமே எங்கள்கிட்ட இது வரைக்கும் பேசல சார். அதுக்காக தான் எங்க எல்லாம் கூடியிருக்கோம். ஆரம்பத்துல இதுக்கு நாங்க ஸ்டெப் எடுத்தோம். 5 வருஷமா ஆரம்பத்துல யாருமே ஸ்டெப் எடுக்கல சார். ஆரம்பத்துல யாருமே ஸ்டெப் எடுக்கல. முத நாங்க தான் ஸ்டெப் எடுத்திருக்கோம். இப்ப குரூப்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம். அந்த குரூப்பை சேர்த்து தான் இங்க வந்திருக்காங்க. அதுக்கு எல்லாமே எங்களுக்கு ப்ராப்பரா எதுவுமே பண்ணல. அதுக்காக இங்க வந்திருக்கோம் நாங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு முடிவு எங்களுக்கு சொல்லணும். இல்ல, நாங்க 12 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்தவங்க இந்த இடத்த நிக்கிறோம். யாருமே 1 வருஷம் 5 மாசம் 6 மாசம் வேலை பார்க்கல. 20 வருஷம் 25 வருஷம் 10 வருஷம் 13 வருஷம் வேலை. நான் 12 வருஷம் வேலை பார்த்திருக்கேன். இது வரைக்கும் 2015 வரைக்கும் தான் பிஎஃப் கட்டியிருக்காங்க. அப்ப அதுக்கு அடுத்த பிஎஃப் எங்க? நான் 2 வருஷம் ரிசைன் பண்ணி அதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்திருக்கேன். என்னுடைய பிஎஃப் காசு எங்க? கிராஜுவிட்டி குடுக்கறேன்னு சொன்னாங்க. அண்ணாச்சி இருக்கும் போது எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. தங்குற விடுதிக்கு கூட எங்களுக்கு பணம் பிடிக்கல. அவர் இறந்த 1 வருஷத்துல எங்களுக்கு 2000 பணம் பிடிச்சாங்க. சரி, பிடிச்சுக்குங்க. அப்ப நாங்க கஷ்டப்பட்ட காசு குடுக்கலாம்ல, ஏன் கொடுக்க மாட்டீங்க? நாங்க சென்னையிலேயே வேலை பாக்குறோம். எல்லாம் திருநெல்வேலி, தேனி, மதுரை அந்த மாதிரி ஊர்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். நாங்க ஒரு நாளைக்கு நாங்க டிராவல் பண்ணி இங்க வரணும். இங்க எங்க நாங்க தங்குவோம், எங்க சாப்பிடுவோம்? நாய் மாதிரி வெளியில ஆபீஸ்ல நிக்க வேண்டியதா இருக்கு. எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது கிடையாது, சரியான பதில் தரது கிடையாது. யாரு கேட்டாலும் நாளைக்கு வா, அடுத்த மாசம் வா, 2 மாசம் கழிச்சு வா. என்ன பதில் இது? வேலை செஞ்சிருக்கோம்ல, அவங்க காசு கேட்கல, நாங்க கஷ்டப்பட்ட காசு கேட்கிறோம். அவங்களுடைய பணம் எங்களுக்கு தேவையில்லைங்க சார். நாங்க கஷ்டப்பட்டது எங்களுடைய பிஎஃப் பணம், எங்களுடைய செட்டில்மெண்ட், யார் யாருக்கு சம்பளம் கொடுக்கணுமோ அதை மட்டும் செட்டில் பண்ண சொல்லுங்க. அவங்களுடைய காசு ஒத்த ₹1 எங்களுக்கு தேவை கிடையாது. நாங்க சும்மா வேலை செஞ்சுட்டு போல, எங்களோட உழைப்பு அங்க கொடுத்திருக்கோம். உண்மையை சொல்லணும்னா அண்ணாச்சி இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு நாங்க இந்த அளவுக்கு எனக்கு ஒரு தொழில் தெரியும்னா அண்ணாச்சி கத்து கொடுத்ததுதான். இன்னைக்கு நான் ஒரு இடத்த போய் நல்லபடியா வேலை பாக்குறேன்னா அவரு சொல்லி கொடுத்து அவரோட இதுல இருந்து வளர்ந்து வந்ததுதான். இன்னைக்கு நாங்க அவரை குறை சொல்லல, எங்களுக்கு நியாயம் வேணும். யாரையும் நாங்க கஷ்டப்படுத்தியும் பேசல, அவங்கள தரகுறவும் நினைக்கல. அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு ₹1 வேண்டாம். எங்களுடைய கஷ்டப்பட்ட காசு இத்தனை பேர் இருக்கும், ஒருத்தர் 2 பேர் இல்ல, எத்தனை பேர் நீங்களே பாருங்க. இன்னும் வர வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே சென்னை கிடையாது, எல்லாருமே வெளியூர்ல இருந்து வேலை செய்யறாங்க. சொல்லுங்க, என்ன ஒண்ணும் புரியல. ஆள் இல்லன்னா அந்த இடத்த ஒரு ஆளு 3 பேர் செய்ய வேண்டிய ஆளு ஒரு ஆளு செய்வோம். நாங்க சும்மா கிடையாது. எல்லாருமே அண்ணல்ல வெந்திருக்காங்க இங்க, ஒவ்வொரு ஜென்ஸும் லேடிஸும். ஏன் இப்படி அவங்க வயிற்று அடிக்கணும்? உங்ககிட்ட என்ன கேக்குறோம் சார்? இன்னும் சொல்ல போனா அண்ணாச்சி இறந்து அவருடைய விசுவாசத்துக்காக நாங்க அந்த இடத்த சம்பளமே போடலனாலும் நாங்க வேலை பார்த்தோம். எல்லாரும் எங்களை கேட்டாங்க, எங்க பேரண்ட்ஸ் எங்களை கேட்டாங்க, சம்பளம் கொடுக்காத இடத்த உனக்கு என்ன வேலை, நீ சம்பளம் வாங்கி என்ன பண்ற, எங்க செலவு பண்றேன்னு எங்களை கேட்டாங்க. அங்க உள்ள சிச்சுவேஷன் வேலை பாக்குற எங்க ஒருத்தருக்கு தான் தெரியும். அங்க என்ன சம்பளம் தராங்க? 15 நாளைக்கு 3000. அதை வச்சு நீங்க சாப்பிட முடியுமா சொல்லுங்க? பேச்சுலர் நாங்க தங்கனா எங்களுக்கு எந்த செலவு இருக்காதா? எங்களை நம்பி பெத்தவங்க இந்த கடன் அடைக்கலாம், இந்த லோன் அடைக்கலாம், இந்த நல்லதை பண்ணலாம், இந்த கெட்டதை பண்ணலாம் நினைச்சிட்டு உட்காந்து இருப்பாங்க. சொல்லுங்க,
எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் சார். அவங்களுடைய காசு எங்களுக்கு வேணாம். நாங்க இத்தனை உழைப்பாளர்கள் இங்க நிக்கிறோம். யாருமே 1 வருஷம் 6 மாசம் வேலை பார்த்தவங்கள இங்க இருக்கிற ஒருத்தரும் 20 வருஷம் 25 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் வேலை பார்த்தவங்க இங்க நிக்கிறவங்க அத்தனை பேருமே சம்பளம் கொடுக்காத சரிங்களா? காரணம் சொல்றாங்க அவங்க. சம்பளம் வந்து சார் நிர்வாகம் வந்து ரொம்ப லாஸ்ட்ல போகுது. என்ன சார் லாஸ்ட்ல போகுது? நான் கேக்குறேன் சார், என்ன சார் லாஸ்ட்ல போகுது? என்ன லாஸ்ட்ல போகுது சொல்லுங்க. என்ன லாஸ்ட்ல போகுது? லாஸ்ட்ல போறதுனால நீ சாப்பிடாம இருக்கியா? உன் பசங்களுக்கு பீஸ் கட்டாம இருக்கியா? சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க பசியும் பட்டினியுமா இருக்கோம். ஒரு தடவை இங்க வந்து போறதுக்கு எங்களுக்கு 1000 ரூபாய் வருது. நாங்க 1 நாள் 2 நாள் வேலை பார்த்த சம்பளம் அது. ஒரு நிமிஷங்க. KK நகர்ல இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரிலீவ் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் ரிலீவ் ஆயிட்டாங்க. வெயிட். ஒரு நிமிஷம் சார் ஒன் செகண்ட். ஒரு நிமிஷம் சரவண பவன் KK நகர் பிரான்ச்ல இருக்கிற 17 பேர் ஸ்டாஃப் ரிலீவ் ஆயிட்டாங்க. இந்த சம்பளம் கொடுக்காத இஷ்யூனால ரிலீவ் ஆயிட்டாங்க. ஆனா நேத்து அதே KK நகர் பிரான்ச்சுக்கு புதுசா ஒரு டீமை கொண்டு வந்து ஓபன் பண்ணி ரன் பண்றாங்க. புதுசா வரவங்களுக்கு மட்டும் எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்? ஏற்கனவே வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம அவங்களே ரிலீவ் ஆகி நிக்கிறாங்க. புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பாங்க? இதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. KK நகர் பிரான்ச்ல தான் இவங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நான் வந்து KK நகர் பிரான்ச்ல வேலை செய்யறேன் சார். KK நகர் பிரான்ச்ல நான் வேலை செய்யறேன். 10 நாளா வந்து இந்த நிர்வாகத்துல யாருமே எங்கள்கிட்ட பேசல. இப்ப எங்களை வேணாம் சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க. வந்து அந்த இடத்துல வேற டீம் இருக்கிறாங்க. சரி ரைட் ஓகே அவங்க என்ன பண்ணிட்டு போட்டா எங்களுக்கு வந்து வேற டீம் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. சரவண வேற டீம் கிட்ட கொடுத்துட்டாங்க. சரிங்க சார் நீங்க யார்ட்ட வேணா கொடுத்துட்டு போங்க, எங்களுக்கு உள்ள கொடுத்துட்டு போங்க, நாங்க போயிட்டே இருப்போமே. டெய்லி வேகன்ஸ் வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு டெய்லி வேகன்ஸ் வைக்கணும். அவங்களுக்கு மட்டும் எப்படி பணம் ரன் ஆகுது? 5-6 மாசமா பணம் கட்ட முடியாம பிள்ளைங்களை வச்சு தவிக்கிறோம் சார். எப்படி இப்படிலாம் பதில் சொல்றாங்க? எல்லாமே ஃபீல்ட்ல இருக்கிறவங்க தான். எல்லாமே 35 வருஷம் 40 வருஷம் 20 வருஷம் யாருமே வந்து 1 மாசம் 2 மாசம் கிடையாது. 1 மாசம் 2 மாசம் செஞ்சாலும் வேலை சம்பளம் கொடுத்து தானே ஆகணும். ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க? அப்ப சம்பளத்தை வாங்கி கொடுங்க எங்களுக்கு. அடுத்து என்ன இங்க முதல்ல எங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண சொல்லுங்க. என்ன பண்ண போறீங்க? அடுத்த என்ன நடவடிக்கை? இப்போதைக்கு நாங்க வந்து சம்பளத்தை கேட்டு வந்திருக்கிறோம். இங்க இருக்கிற 1000 பேர் சம்பளம் கேட்டு வந்திருக்கிறோம். எல்லாத்தையுமே வந்து நாங்க இப்ப நிர்வாகத்தை போய் சம்பளத்தை கேட்க போறோம். எங்களுடைய சம்பளத்தை கேட்க போறோம். சம்பளம் செட்டில்மெண்ட் பெண்டிங் இருக்கிறத எங்க கேட்க போறோம். இதுக்கு கேட்டு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அடுத்த நடவடிக்கை நாங்க லேபர் கோர்ட்டுக்கு போறோம். அதையும் தாண்டி அவங்க இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடக்கலாம். அடுத்தாப்புல நாங்க தலைமை செயலகத்துக்கு போகலாம்னு முடிவு எடுத்திருக்கிறோம். தலைமைச் செயலகத்துக்கு போகலான்னு முடிவு எடுத்திருக்கோம். அதுவும் நடக்கும். நாங்க இப்ப வந்து கேட்க வந்தது சம்பள பணத்தை எங்க வேற அடுத்த இதை கேட்கல. உங்களுக்கு நீங்க இப்ப சொல்றீங்க லாஸ்ட்ல போகுதுன்னு சொல்றீங்க. நாங்க இருக்கிற வரைக்கும் லாஸ்ட்ல போல. நாங்க இருக்கிற வரைக்கும் எல்லா கடையும் நல்லா தானே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரோட இப்ப நல்லா தான் ஓடிச்சு. 2 பேர் பாக்குற வேலை, ஒரு ஆள் பார்க்க வேண்டிய வேலை 4 பேர் பார்க்க வேண்டிய வேலை ஒரு ஆள் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படிதான் வேலை பார்த்து நாங்க சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம். இப்ப நாங்க உங்களுடைய சொத்தையும் எதையும் கேட்டு வரல, எங்களுடைய இதை கேட்டு வந்திருக்கிறோம். அதுக்கு நீங்க நம்ம கஷ்டப்பட்ட காசை கேட்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அதுக்கு தான் கேட்டு வந்திருக்கிறோம். காலம் தாழ்த்த கூடாது. எங்களுக்கு என்ன இது எல்லாம் கோயம்போட இடத்த வித்து தர எடுத்து வரன்னு சொல்றாங்க. ஆமா சம்பளமும் தரல, செட்டில்மெண்ட்டும் தரல. அதான் கோயம்பேடு இடத்த வித்து தாரன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்த வித்து கொண்டு கொடுக்கல. இதே மாதிரி காலம் தாழ்த்திட்டே போயிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்து செட்டில்மெண்ட் வராதவங்களே இன்னும் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. இதுல 10 வருஷத்துக்கு முன்னாடி செட்டில்மெண்ட் கொடுத்தது இன்னும் வரைக்கும் ஒருத்தருக்கு வராம இருந்துகிட்டு இருக்காங்க. அதான் 10 வருஷம் 15 வருஷம் அவ்வளவு பேரும் நின்றுகிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் நாங்க செயின் மோதிரம் எல்லாத்தையும் வித்து அடமானம் வச்சு கொடுத்துருக்கோம். இவங்களுக்காக எல்லாம் செயின் நகை எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு இந்த சம்பளம் வராம நாங்க எங்க வாடகை கட்டுறதுக்கும் குடும்பத்துல பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கேட்டா நீங்க போயிட்டு வாங்க எப்ப போனாலும் இன்னைக்கு சார் இல்ல அவங்க இல்ல இவங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்களே தவிர எந்த போனாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்த ஒரு பதிலும் கிடையாது. சரி கேட்டா 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஆளை மாத்துறாங்க. சம்பளம் போடுறதுக்கு ஆளை மாத்துறாங்க. கேட்டா எனக்கு தெரியாது, இவங்க எனக்கு தெரியாது, புது ஆள் வந்திருக்காங்கிறாங்க. என் பேர் ராஜலிங்கம்.